ஈக்விட்டி ரிலீஸ், டெட் ரீசைக்ளிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இது பார்ட் 4 ஆஃப் வை ரியல் எஸ்டேட். உங்ககிட்ட வந்துட்டு லெட்ஸ் அசியூம் பண்ணி உங்களுக்கு ஒரு வீட்டோட லோன் ஒன்று இருக்குது. ஒரு 500,000 வந்து $500,000 லோன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக வந்துட்டு ஒரு $50,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த $50,000 நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வேற எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஏதோ வாங்கலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த $50,000 எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஹோம் லோனை பே பண்ணி அதை 500,000லேருந்து 450,000 குறைச்சிட்டு திருப்பி பேங்க் கிட்ட போயிட்டு எனக்கு ஈக்விட்டி ரிலீஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா, என்னோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அசஸ் பண்ணின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து சேம் 50,000 இல்லை மோர் தென் 50,000 திரும்பி கொடுப்பாங்க. அந்த 50,000 எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பர்சனல் மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஈக்விட்டி ரிலீஸ் பண்ணதுனால நவ் இந்த ஃபண்டு நீங்கள் பண்ணுறது வந்துட்டு டேக்ஸ் டிடக்ஷனுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் டெட் ரீசைக்ளிங்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியும் ஈக்விட்டி ரிலீஸ் டெக்னிக் யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்களோட பேட் டெட், அதாவது நீங்கள் பர்சனலுக்காக வாங்கின எல்லா லோனையும் வீடு எல்லாத்தையும் வந்து கடகடன் குறைச்சிட்டு அதே சமயத்துக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து கடகடன் ஏற்றலாம் நீங்கள். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல். அண்ட் வை ரியல் எஸ்டேட் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான காரணமும் வந்துட்டு தி எபிலிட்டி டு டூ டெட் ரீசைக்ளிங் அண்ட் ஈக்விட்டி ரிலீஸ் பண்ணுறதும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.